டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண பகுதி போட்டிருக்கேன் 300லேருந்து 400 வரையும். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி வந்துட்டுருக்கு, வேதியியல் போட்டுட்ருக்கேன். வேதியியல்லையும் தொடர்ச்சியாக வருது. பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரலாறும் வரும். தமிழ், வேதியியல், வரலாறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கலந்து தான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தமிழ் இலக்கணம் கொள்குறி வகை வினாவிடைகள். இது கொஞ்சம் இலக்கணத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். தமிழ் இலக்கணத்தின் இலக்கண வகைகள் 5. கூற்று முதல் கூற்று 1 இருக்குது, ரெண்டாவது கூற்று 1 இருக்குது. கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரி. பொறுத்துக. மாத்திரை கால அளவு. குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை. ஆயுத எழுத்துக்கள் அரை மாத்திரை. டேஷ் வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஒலி. கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரி. மாத்திரை என்பது எதனை குறிக்கிறது? மாத்திரை என்பது கால அளவு. 2 மட்டும் சரி. குறில் எழுத்தை குறிக்கும் கால அளவு. ஒலியின் கால அளவு 1 மட்டும் சரி. 1 மாத்திரை. குறில் எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 7. நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7. பொறுத்துக. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இதுக்கு வன் ஒலிகள். அது கசட தவறுன்னு படிச்சுக்கலாம். என்னென்ன நம்மன்றது அது புள்ளி வச்சுட்டா இங்கு, இஞ்சு மென் ஒலிகள். இக்கு, இச்சு அழுத்தி சொல்கிறது வன் ஒலிகள். இங்கு, இஞ்சு அப்படி சொல்கிறது மென் ஒலிகள். குறில் எழுத்து அரை மாத்திரை. நெடில் எழுத்துக்கள் 1 மாத்திரை. குறில் எழுத்து அரை மாத்திரை. இடையின் மெய் எழுத்துக்கள் 6ம் டேஷ் இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின் மெய் எழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும்? 2. ஆயுத எழுத்து இடமாக கொண்டு பிறக்கிறது. தலையை. பொறுத்துக. உயிர் எழுத்துக்கள் கழுத்து. வல்லின எழுத்துக்கள் மார்பு. மெல்லின எழுத்துக்கள் மூக்கு. ஆயுத எழுத்து தலை. கூற்று 2. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரி. மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்தும் தடவுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இல். மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் பிறக்கும் எழுத்து இல். இது நாக்கின் அடிப்பகுதியில் மேல்வாயின் அடிப்பகுதியில் பொருந்துவதால் பிறக்கின்றது ஈ. நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதி பொருந்துவதால் வருவது ஈ. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் எந்த இடத்திலிருந்து பிறக்கின்றன? மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கு. இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இச்சு, இஞ்சு. இரு மெய்களும் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியில் பொருந்துவதால் இக்கு, இங்கு. உயிரெழுத்துக்கள் எண்ணிக்கை 12. மெய்யெழுத்துக்கள் எண்ணிக்கை 18. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30.
முதல் எழுத்துக்கள் சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் உயிர் மற்றும் மெய் எழுத்துக்கள். இவற்றில் சார்பெழுத்துக்கள் எவை? உயிர்மெய், குற்றியலுகரம், ஆயுதம், ஐகார குறுக்கம். அனைத்தும் சரி. உயிரெழுத்தின் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் ஒலி வடிவம் டேஷ் வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். வரி. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுதம். பொறுத்துக. எழுத்துக்களின் வகை 2. முதல் எழுத்து 30. ஆயுதம் முப்புள்ளி. உயிர்மெய் ஆயுதம் சார்பெழுத்து. மொழி முதல் இடை கடை எழுத்துக்கள். மொழி என்பதற்கு டேஷ் என்னும் பொருள் உண்டு. சொல். உயிரெழுத்துக்கள் இடை கடை எழுத்துக்கள். முதல் இடை கடை எழுத்துக்கள். மொழி என்பதற்கு டேஷ் என்னும் பொருள் உண்டு. சொல். உயிரெழுத்துக்களின் சொல்லில் டேஷ் வரும். முதலில் வரும். சொல்லின் மொழி என்பதற்கு டேஷ் என்னும் சொல். உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லில் வரும். இறுதியில். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் டேஷ் வருவதில்லை, தனித்து வருவதில்லை. உயிரெழுத்து தனித்து வருவதில்லை. அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின இடையில் வரும். நோ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள். துன்பம். நோ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள். துன்பம். கூற்று 1 2. கூற்று 1 கூற்று 2ம் சரி. இக்கு இன்னு இந்து இப்பு இன்னு இ இரு இல்லு இப்பு இல்லு இல்லை இன்ன ஆகிய 11 ஒழியின் டேஷ் வரும். இறுதியில் வரும். கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல் என்பவை எவ்வகை எழுத்துக்கள்? இன எழுத்துக்கள். 2 மட்டும் சரி. வரிசை எழுத்துக்கள். 38. இரண்டு மட்டும் சரி. வரிசை எழுத்து. வரிசை எழுத்து. வரிசை எழுத்து. க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். மயங்கொலி எழுத்துக்கள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்கிறோம். மயங்கொலிகள் என்கிறோம். ந, 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 ல, ழ, ல, ர ஆகிய 8 எழுத்துக்களும் மயங்கொலி. ந, 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 ல, ழ, ல, ர, ந மயங்கொலி. இட்டு, இன்னு, இத்து, இந்து, இரு, இன்னு ஆகியவை 2 மட்டும் சரி. இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள். தமிழுக்கே சிறப்பான எழுத்து 3 மட்டும் சரி. ழ. தமிழுக்கே சிறப்பான எழுத்து ழ. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் முன்பகுதியை தொடுவதால் எது பிறக்கிறது? நகரம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் முன்பகுதி தொடுவதால் நகரம். பொறுத்துக. ல. வகர லகரம். ல. நகர நகரம். ல வகர லகரம். ல நகர லகரம்.
இட்டு இன்ன இத்து இத்து இணை எழுத்து. ரா வந்து இடையின ரகரம். ரா வந்து இடையின ரகரம். பொறுத்துக. பொறுத்துக. நா மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி. நா மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி. நா மேல்வாய் அன்னத்தின் பகுதி. லா முன்பல் வரிசைக்கு மேல் உள்ள அன்னம். டா என்னும் எழுத்துக்கு முன் வரும். ரா என்னும் எழுத்துக்கு முன் வரும். இன்னு இன்னு. உறுதிக்கூற்று காரணம். உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. பொறுத்துக. இலை மெலிந்து போதல். பனி குளிர்ச்சி. வானம் வெடி. விழை விரும்பு. எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள். ஐ இணை எழுத்துக்கள். இ. ஔ இணை எழுத்துக்கள். உ. ஆயுத எழுத்து இணை எழுத்து இல்லை. உயிர்மெய் எழுத்து மெய் எழுத்து இணை எழுத்துக்கள். உயிரெழுத்து மெய் எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். ஐ இணை எழுத்து இ. ஔ இணை எழுத்து உ. இடையினை எழுத்தால் இவற்றில் எவை? எழுத்துக்கள் இவற்றில் எவை? இ, ஈ, இல், இவ், இல், இல். இடையினை எழுத்துக்கள். உறுதிக்கூற்று காரணம். உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. பொருத்தமான காரணம். எழுத்துக்களுக்கு இடையே ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். இணை எழுத்து. எழுத்துக்களிடையே ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். சொற்களின் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் எழுத்து வரும். வல்லின உயிரெழுத்துக்களில் குறிலும் நெடிலும் நெடிலுக்கு குறிலும் டேஷ் எழுத்துக்கள் இன. குறில் இல்லாத ஐ என்னும் எழுத்தின் இணை எழுத்து இ. தமிழ் எழுத்துக்களில் டேஷ் எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய டேஷ் எழுத்து சேர்ந்து வரும். குறில் டேஷ் எழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. மெய் அவன் இவன் என்று ஒன்றை சுட்டி காட்டி வரும் எழுத்து சுட்டெழுத்துக்கள். ஒன்று மட்டும் சரி. அ, இ, உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் டேஷ் ஆகும். சுட்டு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ ஆகும். அ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு திரிபு பொருளை தருகின்றது. செய்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? ஆ. செய்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? ஆ. பொறுத்துக. அ, இ, உ சுட்டெழுத்துக்கள். அவை எவை? செய்மை சுட்டு. அவை இவை செய்மை சுட்டு. அ, இ, உ சுட்டெழுத்து. அவை அவன் அவை செய்மை சுட்டு. இவை இம்மரம் அண்மை சுட்டு. அம்மரம் இந்த வீடு சுட்டுத்திரிபு. சுட்டுத்திரிபு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 எழுத்துக்களும் 2 மட்டும் சரி. வினா எழுத்து. வினா எழுத்து. ஏ, யா, ஆ, ஓ, ஏ வினா எழுத்து.
அவன், இவன், இவர், இது, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் குறிக்கும் சுட்டு அண்மைச் சுட்டு. அண்மைச் சுட்டு. அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்கள் போன்ற சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அச்சுட்டின் பெயர் புற. அவர், அது, அவ்வீடு, அம்மரம் அவர், அது, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. அச்சுட்டுவின் பெயர் சேமை. சார்பெழுத்து. தமிழ் எழுத்துக்களின் வகைகள் 2. சார்பெழுத்துக்களின் வகைகள் 10. பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்ற போன்றவை எவ்வகை குற்றியலுகரத்தை குறிக்கும்? வன்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரத்தின் வகைகள் 6. பொறுத்துக. குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து மியா. குறில் எழுத்துக்கள் அகரம், நெடில் எழுத்துக்கள் ஐகான். ஆயுத எழுத்து கேனம், மியா அசைச்சொல். குறில் எழுத்து அகரம், நெடில் எழுத்து ஐகான், ஆயுத எழுத்து கேனம், மியா அசைச்சொல். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம். தன் ஒரு மாத்திரை அளவில் குறி ஒலிக்கும் இகரம் எவ்வாறு அழைக்கப்படும்? 2 மட்டும் சரி. குற்றியலிகரம். குறையாமல் ஒலிப்பது முற்றியலுகரம். தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிப்பது குற்றியலிகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர். தனி நெடில் உயிர்த்தொடர். சார்பெழுத்து 10. குற்றியலுகரத்தின் வகைகள் 6. சார்பெழுத்து 10. குற்றியலுகரத்தின் வகைகள் 6. வரகு, யாது குற்றியலிகரம். கு, டு, டு, து, பு, ரு குற்றியலுகரம். வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் எனப்படும். ஐகாரம் சொல்லில் முதலில் வரும்போது 1½ மாத்திரை ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1½ அளவில் ஒலிக்கிறது. அவ், வவ் என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய எத்தனை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும்? 2 மாத்திரை. அவ், வவ் 2 மாத்திரை. பொறுத்துக. ஐ, கை, பை ஐகார குறுக்கம். அவ், வவ் ஔகார குறுக்கம். அம்மா மகர குறுக்கம். அஃது, எஃது ஆயுத குறுக்கம். சொல்லின் இடையிலும் கடையிலும் வராத குறுக்கம் ஔகார குறுக்கம். இடையிலும் கடையிலும் வராத குறுக்கம் ஔகார குறுக்கம். மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு கால். மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு கால். முக்டீது, கக்ரீது ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் ஆயுத குறுக்கம். அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மையெழுத்து பெறும் மாத்திரை அளவு அரை ஆகிய சொற்களில் மகர எழுத்து அரை. வையம், சமையல், பறவை ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் ஐகார குறுக்கம். வலம் வந்தான், போன்மம், மருண்மம் சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் மகர குறுக்கம். பொறுத்துக. ஔகார குறுக்கம் 2 மாத்திரை. மகர குறுக்கம் ஔகார குறுக்கம் 2 மாத்திரை. மகர குறுக்கம் கால் மாத்திரை. சமையல், பறவை ஐகார குறுக்கம். அஃது, எஃது ஆயுத குறுக்கம். கூற்று 1, கூற்று 2. கூற்று 1 மற்றும் 2 சரி. வரநசை என்கிறைவன் இச்சொற்களில் உள்ள அளபடைகள் சொல்லிசை அளபடை, ஒற்றளபடை. ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல். வேங்கை, வேம் கூட்டல் கை என பிரித்து தரும் பொருள் வேகின்ற கை. பொறுத்துக. நடத்தல் தொழிற்பெயர். கொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர்.
கேடு முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். வந்தவர் வினையாளையும் பெயர். உயிரிழப்படை டேஷ் எனப்படும். 3 உயிரிழப்படை டேஷ் எனப்படும். 3 மொழி டேஷ் வகைப்படும். 3 உயிரிழப்படை 3 வகைப்படும். மொழி 3 வகைப்படும். தொழிலை செய்யும் கருத்து அவை குறிப்பது வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். எதிர்மறை தொழிற்பெயர் சான்றினை தேர்ந்தெடுக்க. கொல்லாமை. பொறுத்துக. கண் தனிமொழி 8 பொதுமொழி. கண் தனிமொழி 8 பொதுமொழி. நடத்தல் தொழிற்பெயர். கண்ணன் வந்தான் தொடர்மொழி.